ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னடா விளக்கு வேற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்களா? இங்கே அந்த விளக்கை வாங்குறதுக்கு நிறைய தூரம் நம்ம டிராவல் பண்ணணும். ஸோ விளக்கு இல்லைன்னா என்ன எதில் இருக்குது அப்படின்றது நமக்கு முக்கியம் இல்லை, ஒளி தான் நமக்கு முக்கியம். ஏன்னா தீப ஒளி திருநாள். ஸோ ஊரில் எல்லாருமே பயங்கர ஒரு ஹாப்பி வைப்பில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஆடல் பாடல், அப்புறம் வந்து புது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்க்குறது, நல்ல ஒரு ஹாப்பி மூடில் வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி கிராக்கர்ஸ் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே யூகேலே அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆடல் பாடல் கொண்டாட்டம், கிராக்கர்ஸ் போடுறது, புது ட்ரெஸ் எடுக்கிறது பயங்கரமாக எல்லாம் இங்கேயுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ், அப்புறம் வந்து திவாலி, அப்புறம் வந்து ரம்ஜான், இந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணும்போது அவங்கவுங்களோட ஃபெஸ்ட்டை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த அப்ராட் லைஃப்ல அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே எல்லாருமே கொஞ்சம் மிக்ஸ்டப்பாக நல்லாவே என்ஜாய் பண்ணி அதிகமாக செலிப்ரேட் பண்ணுறத கொஞ்சம் பார்க்க முடியுது. அதே இதுதான் யூகேலையும் அந்த வைப்பு இருக்க தான் செய்யுது. நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், நான் வந்து ஹிந்து, அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா ஃபெஸ்டிவலையுமே எல்லாருமே ஒரு மனத்தோட கொண்டாடுறத இந்த கண்ட்ரிலையும் பார்க்க முடியுது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் நல்ல சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடிட்டு இருப்பீங்க. இதே தருணத்துல நிறைய பேருக்கு இந்த விழாவை கொண்டாட முடியாம கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணங்களால அவங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அவங்களோட தீபாவளி திருநாளும் அடுத்த வருஷமாவது அவங்களுக்கு நல்ல ஒரு தீபாவளி திருநாளா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே ஸ்வீட் அப்படி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போகும். தீபாவளிக்கு என்ன பலகாரம் பண்ணலாம், என்ன ஸ்வீட் பண்ணலாம், இல்லை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் போகணும். அளவா சாப்பிடுங்க, ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் பட்டாசெல்லாம் வெடிக்கும் போது குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் பார்த்து பத்திரமா வந்து பட்டாசு கொளுத்துங்க. அதுவும் இவ்வளோ டைம் வரைக்கும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையுமே நிச்சயமா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சேஃபா இருங்க. தீபம் அப்படின்னாலே வெளிச்சம், ஒரு பாசிட்டிவ் வைப். இந்த தீபம் எவ்வளோ பிரகாசமாக இருக்குதோ இதே போல் உங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலும் உங்களுக்கு எல்லா வளமைகளும் ஆரோக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் எல்லாமே இந்த வெளிச்சம் போல பிரைட்டா அமையட்டும்னு சொல்லி நான் எல்லாருக்காகவும் இந்த தீபாவளி திருவிழா அன்னைக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி.